Hi guys, welcome to Tamil Love Magazine. நம்ம சேனல்ல பாய்ஸ்க்கு தேவையான லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ஸ்டைலிஷ் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் டு கமிட்டட். டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோல ஒரு நண்பர் நான் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு என்ன நம்பணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். நண்பா, பொண்ணுங்கன்னு இல்ல, இந்த உலகத்துல இருக்க யார் வேணா உங்களை ஈஸியா நம்பணும் அப்படின்னா உங்ககிட்ட இந்த 6 பிஹேவியர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹானர் யுவர் ப்ராமிசஸ். நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி தரீங்க அப்படின்னா அதை ரொம்ப காலத்துக்கு காப்பாற்ற மாட்ட வாக்குறுதியை நீங்க தரணும். அப்படி உங்களால் தர முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்ககிட்ட நேரடியாவே போய் இந்த வாக்குறுதியை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு வாக்குறுதி தந்துட்டு அதுல இருந்து மீறினீங்கன்னா கண்டிப்பா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, யாருக்காவது ஒரு வாக்குறுதியை தந்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க. ரெண்டாவது பிஹேவியர் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பாலஜி. நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த தப்புக்கோசரம் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது நண்பா. தப்பு உங்க மேல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கோசரம் மன்னிப்பு கேட்கறது தான் ஒரு நல்ல பழக்கம். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் தான் மேல தப்பே இருந்தாலும் தான் லவ் பண்ற பையன் தங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் எல்லா பொண்ணும் விரும்புவா. சோ தப்பு பண்ணீங்க அப்படின்னா தயக்கமே இல்லாம மன்னிப்பு கேட்டுருங்க. இது உங்களை நம்பிக்கையானவரா எல்லாத்துக்கும் காட்டும். தேர்ட் ஒன், மிரர் பிஹேவியர். ஒருத்தரை நீங்க ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ட்ரிக்னா மிரர் பிஹேவியர். மிரர் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அதே மட்டும் நீங்களும் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்க ஸ்மைல் பண்ணா நீங்களும் ஸ்மைல் பண்றது, அவங்க கால் மேல கால் போட்டு உட்காந்தாங்கன்னா நீங்களும் கால் மேல கால் போட்டு உட்காந்து இருக்கிறது மட்டும். அவங்க என்ன பண்றாங்களோ அந்த பாடி லாங்குவேஜை நீங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றதா மிரர் பிஹேவியர் அப்படிம்பாங்க. இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் ரெண்ட காட்டியும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்னு. ஃபோர்த் ஒன், ஹேவிங் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் உங்களை ரொம்ப ஈஸியா நம்பணும் அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கணும். இப்படி மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியா எல்லாரும் நம்புறதா வந்து ஒரு ஆய்வு சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபேஸ்புக்ல 80% கேர்ள்ஸ் யாரோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தனக்கு நம்பிக்கையுரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் நம்புறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாகணும். ஃபிஃப்த் ஒன், கீப் சீக்ரெட்ஸ். இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாங்கன்னா அந்த ரகசியத்தை நீங்க காப்பாற்றணும். இந்த காலத்து பசங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, தன்னோட லவ்வர் சொல்ற சீக்ரெட்ஸ் எல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அது அந்த பொண்ணுக்கு தெரியும் போது அந்த பொண்ணு இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க. இது நிறைய பேரோட லைஃப்ல நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்ககிட்ட யாராவது ஒரு ரகசியத்தை சொன்னாங்கன்னா அதை காப்பாத்துங்க. அப்படி காப்பாத்துனீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நம்பிக்கையுரியவரா இருப்பீங்க. ஆறாவது, பி ஆனஸ்ட். உங்க ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், உங்க லவ்வர் யாரா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு ஆனஸ்டா இருங்க. அதை விட்டுக்கிட்டு அவங்க கிட்ட நேர்மையா இல்லாம போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நம்ப மாட்டாங்க. சோ அவங்க கிட்ட ரொம்ப நேர்மையா இருக்க பாருங்க. இந்த 6 பிஹேவியர் உங்ககிட்ட இருந்தா ஈஸியா ஒருத்தர் உங்களை நம்பிடுவாங்க. பட் உங்ககிட்ட இருக்கவே கூடாத ஒரு பிஹேவியர் என்னன்னா, அடுத்தவங்களை பத்தி நீங்க லவ் பண்ற பொண்ணு இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. அப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்மளை பத்தி இப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களை கண்டுக்காமே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த மாதிரி டாபிக்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்லோட் பண்றோம். மறக்காம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பிளாக்ல சூப்பர் ப்ராடக்ட் எல்லாம் லோ பிரைஸ் தந்திருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. இந்த பிப்ரவரி 14க்கு உங்களுக்கு லவர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.